தமிழ் ஹோமியோபதி யூடியூப் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஆரோக்கியம் சார்ந்த பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் வாழைத்தண்டுடைய பலன்களை பார்ப்போம். இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, வெயிட் லாஸ், நம்மளுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ரத்த கொதிப்பை குறைக்குது, சர்க்கரை டயபெட்டிஸை குறைக்குது. அதே போல் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு பயன்படுது. எல்லாத்துக்கும் மேலே ரீனல் ஸ்டோன், கிட்னியில் கல் வராமல் இருக்கிறதுக்கு, கிட்னியில் கல் வந்தது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கும் அதை போக்குறதுக்கும் அது வராமல் தடுக்கிறதுக்கும் இது அருமையாக பயன்படுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகமான கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இது உதவுது. ட்ரைக்ளிசரைட்ஸ், எல்டிஎல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய கொலஸ்ட்ராலை இது குறைக்கும். இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் வர்றதையும் தவிர்க்கும். அதே போல் நெஞ்சு எரிச்சல், கேஸ் ட்ரபிள், அதாவது அசிடிட்டி, உங்கள் வயிறில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை ரெகுலேட் பண்ண இது உதவுது. அதனால் அல்சர் உள்ளவங்க, நெஞ்சு எரிச்சல் அடிக்கடி எடுக்கிறவங்க, கேஸ் ட்ரபிள், ஏப்ப பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க தாராளமாக இந்த வாழைத்தண்டை எடுத்துக்கலாம். 200 கிராம் இந்த வாழைத்தண்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 50 ml தண்ணி ஊற்றிக்கிங்க. அதை மிக்சியில் போடுங்க, நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள், நல்லா அரைங்க, ரொம்ப நேரம் ஓட விடுங்க. அது நல்லா கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு வெள்ளை துணியில், சுத்தமான வெள்ளை துணியில் அதை ஃபுல்லாக ஊற்றி நல்லா புளிங்க, ஜூஸை எடுங்க. ஒரு மிடில் ஏஜ்டே சின்ன உடம்பு உள்ளவங்க ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 ml எடுக்கலாம். நல்லா கொஞ்சம் ஹைட் வெயிட் உள்ளவங்க அப்படின்னா 200 ml வரைக்கும் எடுக்கலாம். இதை எப்போ எடுத்தால் பெனிஃபிட்டு அப்படின்னா, இதை எம்டி ஸ்டொமக்கில் காலையில் எடுக்கிறது தான் பெனிஃபிட். பல் விளக்கிக்கிங்க, வாய் கொப்பளிச்சுக்குங்க. இந்த ஜூஸை நீங்கள் செஞ்சு காலையில் ஒரு 100 to 200 ml எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிச்சிட்டு, நம்ம குறிப்பிட்ட அந்த நோய்கள்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கொஞ்சம் வாக்கிங், சைக்கிளிங், அந்த மாதிரி ஒரு சின்ன உடற்பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்புகளும், கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கான வாய்ப்புகளும், சுகர் குறையிறதுக்கான வாய்ப்புகளும், உங்களுடைய பிபி ரெகுலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுவே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிவென்ஷனுக்காக, ஒரு தடுப்புக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பெரிய அளவில் எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் பொதுவாக எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துக்கிறது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இதை எத்தனை நாள் எடுக்கணும் அப்படின்னா 45 நாள் தொடர்ந்து எடுக்கணும். எடுத்துட்டு திரும்ப நீங்கள் போய் உங்களுடைய பிளட் டெஸ்ட்டை தாராளமாக பண்ணி பார்க்கலாம். பிபி செக் பண்ணி பார்க்கலாம், பிபி ஓரளவு குறைஞ்சிருக்கும். சுகரை செக் பண்ணி பார்க்கலாம், சுகர் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். கொலஸ்ட்ரால் செக் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்கும். வெயிட்டை செக் பண்ணி பார்க்கலாம், நிச்சயமாக 1 kgலேருந்து ஒரு 2 to 3 kgs கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். ஒரு வீடுன்னு இருந்தால் குறைந்தபட்சம் சுகர் உள்ள ஒரு ஆளாவது இருப்பாங்க, ப்ரெஷர் உள்ள ஒரு ஆளாவது இருப்பாங்க, தைராய்டு உள்ள ஒரு ஆளாவது இருப்பாங்க, வெயிட் அதிகமாக இருக்கிற ஒரு ஆளாவது இருப்பாங்க, அல்சராவது இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒன்று நோய் இருக்கிறவங்க அல்லது நோய் வர வேணான்னு தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இது போல் நோயை தடுக்கக்கூடிய, நோயை குறைக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தணும். போர்வெல் வாட்டர் குடிக்கிறவங்க தாராளமாக இந்த வாழைத்தண்டு ஜூஸை வாரத்தில் 1 முறையோ வாரத்தில் 2 முறையோ எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கல் வரதுலேருந்து நிச்சயமாக ப்ரிவென்ஷன் கிடைக்கும். எளிமையாக நம்மளை சுற்றி நமக்கு ரொம்ப பலனுள்ள உணவுகளை எடுத்துக்குவோம். நோயிலேருந்து நம்மளை தற்காத்துக்குவோம்.